நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். கண்டிப்பா அந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ஆயிஷான்ற ஒரு பெண் இருக்காங்க. பூ விக்கிற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களோட அம்மா ரொம்ப முடியாம இருக்காங்க. அம்மாவை எப்படியாவது காப்பாத்தணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கு. ஆனா பூ விக்கிறது மூலியமா இவங்களுக்கு பெருசா காசு கிடைக்கல. அம்மாவை எப்படிதான் நம்ம காப்பாத்த போறோம் தெரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப வேதனையில இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அமீர்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. அதெல்லாம் என்ன ஏதுன்றதை இந்த கதையை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். இதே மாதிரி நிறைய கதைகள் ஏற்கனவே நம்ம சேனல்ல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப இந்த கதைக்குள்ள வந்துடலாம். கதையோட தொடக்கமே ஆயிஷான்ற ஒரு பெண்ணை காட்டுறாங்க. இவங்களுக்கு 24 வயசு ஆகுது. பார்க்க அவ்வளவு அழகா இருக்காங்க. இவங்க அம்மா தான் பூ விக்கிற வேலை எல்லாம் பார்த்திருப்பாங்க. அதாவது அப்பா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிருப்பாரு. அம்மா தான் எல்லா வேலையும் பார்த்திருப்பாங்க. பொண்ணை நல்லபடியா வளர்த்திருப்பாங்க. பொண்ணை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேசிக்கா தான் அம்மாவால படிக்க வச்சிருக்க முடிஞ்சிருக்கும். ஏன்னா அம்மாவுமே இந்த வேலை தானே பாக்குறாங்க. பெருசா காசு கிடைக்கல. முடிஞ்ச அளவுக்கு பொண்ணை படிக்க வச்சிருப்பாங்க. அதுக்கு மேல படிக்க வைக்க முடியாம இருந்திருக்கும். இப்ப அம்மா நோய்வாய்ப்பட்டிருக்காங்கல்ல, அம்மாக்கு இந்த மருந்து செலவே ரொம்ப அதிகமா செலவாயிட்டு இருக்கு. அம்மாக்கு சீக்கிரமா இந்த மாதிரி ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணணும். அப்பதான் இன்னும் கொஞ்ச நாள் இருப்பாங்க. இல்லைன்னா சீக்கிரமா இறந்து போயிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. ஐயோ, அதுக்காக கூட நம்ம கிட்ட காசு இல்லையே, நம்ம என்னதான் பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிஷான்ற பொண்ணுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இவ சந்தோஷமான முகத்தோட தான் எல்லார்கிட்டயும் பூ வித்துட்டு இருக்கா. ஆனா இவளுக்குள்ள ஒரு சோகம் இருக்கதான் செய்யுது. அதாவது அம்மாவுக்கு காசை ரெடி பண்ணும். இது மூலியமா நம்ம எப்படி காசை ரெடி பண்றது, நமக்கு எதுவுமே அல்லாஹ் பார்த்து பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையில தான் இவங்க இந்த வியாபாரத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல அமீர்னு ஒரு நபரு அந்த மார்க்கெட் ஏரியால நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவரோட பர்ஸ் மிஸ் ஆகுது. ஐயோ, பர்ஸ் எங்க போச்சு? பர்ஸ்ல நிறைய காசு வச்சிருக்கோம். அதே மாதிரி முக்கியமான ப்ரூஃப் எல்லாமே அங்கதான், அதுல தானே இருக்கு. நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி அமீர் இருக்காரு பாத்தீங்களா. அந்த மார்க்கெட்ல தான் எங்கேயோ விட்டுருக்கோன்ற மாதிரி மார்க்கெட்ல சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. பயங்கரமா தேடிட்டு இருக்காரு. ஆயிஷாக்கு தான் அந்த பர்ஸ் கிடைச்சிருக்கும். ஆயிஷா பூ வியாபாரம் பாக்குறதுக்காக வரும்போது அந்த பர்ஸ் கிடைச்சிருக்கும். ஆயிஷாவுமே இது யாரோடதுன்றதை ஒப்படைக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுல ஓபன் பண்ணும்போது இந்த அமீர்ன்றவரோட ப்ரூஃப் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா. சோ அது மூலியமா இவர் தான் அமீர், இப்படிதான் அவரோட ஃபேஸ் இருக்கும்ன்றது தெரிஞ்சிருது. அந்த மாதிரி யாராவது போறாங்களான்ற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டே இருக்காங்க. அமீர் ஒரு பக்கம் பதட்டமா தேடிட்டு இருக்காரு. ஐயோ, எங்க போச்சு எங்க போச்சுன்னு தேடிட்டு இருக்கும் போது சார் சார் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவருமே திரும்பி பார்க்கும் போது ஆயிஷா தான் கூப்பிடுறாங்கன்னு தெரிய வருது. சரி, இது உங்க பர்ஸா பாருங்க அப்படின்னும். ஆமா, என் பர்ஸ் தான். எங்க இருந்தது அப்படின்னும் போது இங்கதான் விழுந்து கிடந்தது சார், அதனாலதான் உங்களை தேடிட்டு இருந்தேன், நீங்க கரெக்டா வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அமீருக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்காது. என்னன்னா பர்ஸ்ல நிறைய காசு இருக்கு. சிலர் எடுத்து கூட வச்சுப்பாங்கல்ல. இவங்க ஒப்படைச்சதை பார்க்கும் போது இவருக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து தரதுக்காக வராரு. இல்ல அதெல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஜென்ரலா ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. சரி, ஒரு டீயாவது குடிக்கிறீங்களான்னும் போது சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒரு கடையில மீட் பண்ணி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கடைக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது உங்களை பத்தி சொல்லுங்கன்னும் போது ஆயிஷா இவங்களோட லைஃபை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அதாவது எனக்கு அம்மா மட்டும் தான் சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அம்மாவும் இப்ப ரொம்ப உடம்பு முடியாத நிலைமையில இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கஷ்டத்தெல்லாம் சாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. அமீரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் போல. இவரோட குடும்பத்துல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்ப பாரு என் குடும்பம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவருமே இவரோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல, உங்க ஃபேமிலியில நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு அப்படி யாருமே கிடையாது, என் அம்மா மட்டும் தான் எனக்குன்னு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே கொஞ்சம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதாவது அம்மாக்கு ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணாலே போதும்ன்ற மாதிரி தானே சொல்றாங்க. அதுக்கு ரொம்ப செலவாகாது, நம்ம அந்த விஷயத்த பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. எங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் அந்த செலவெல்லாம் பண்றேன்னும் போது நீங்க எதுக்கு பண்ணோம்? இல்ல நான் பாத்துக்கிறேன், எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது இல்லங்க, அல்லாவா பார்த்துதான் என்ன அனுப்பியிருக்காருன்னு நினைச்சுக்கோங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து காசை விட என்னோட ப்ரூஃப்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் அவ்வளவு தேடி வந்துட்டு இருந்தேன். நீங்க உதவி பண்ணிருக்கீங்க, காசு எடுக்கணும்னா நீங்க எடுத்துக்கலாம், ஆனா எனக்கு உதவி பண்ணீங்கல்ல, உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேங்க. அம்மாவை எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போலாம், நான் முடிஞ்ச அளவுக்கு என் ஃப்ரெண்டு மூலியமா இன்னும் கூட அந்த ஆபரேஷன் செலவை குறைச்சிப்பாங்க, நான் பண்றேன் அப்படின்னும் போது அவர் ரொம்ப கேட்கறதுனால இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்களுமே அல்லாவா பார்த்துதான் அனுப்பியிருக்கிறதா நினைக்கிறாங்க. ஏன்னா அல்லா கிட்ட இவங்க வேண்டிட்டு இருந்தாங்கல்ல. சோ அல்லாவா பார்த்துதான் இந்த விஷயத்தை அமைச்சு தரன்றதுக்காக ஒரு ஸ்டேஜ்ல ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருமே இவருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் கிட்ட காட்டும் போது இந்த மைனர் ஆபரேஷன் பண்ணலாம், பட் இது பண்ணாலுமே எவ்வளவு நாள் இவங்க உயிரோட இருப்பாங்கன்றத சொல்ல முடியாது, ஏன்னா ஹெல்த் கண்டிஷன் ரொம்பவே மோசமா இருக்குன்ற மாதிரிலாம் டாக்டர் சொல்றாரு. இது எல்லாத்தையுமே
அமீர் இருக்காருல ஆயிஷாக்கும் புரிய வைக்கிறாரு, எங்க உங்க அம்மா வந்து ரொம்ப வருஷம் உங்க கூட இருப்பாங்கன்னு நீங்க வந்து நம்பிக்கை வைக்க வேணாம். ஏன்னா வந்து டாக்டர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, என்னதான் இந்த ஆபரேஷன் மைனர் ஆபரேஷன் முடிஞ்சாலும் அம்மாக்கு ஏகப்பட்ட ஹெல்த் இஷ்யூ இருக்குங்க. அதனால வந்து அம்மாவை இருக்கிற வரைக்கும் நல்லபடியா பாத்துக்கோங்க. அம்மா ஏதாவது கேட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னும் போது, அப்படியா சொல்றீங்கன்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. சரி அம்மா நம்ம கூட கொஞ்ச காலம் தான் இருக்க போறாங்க, அது வரைக்கும் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்ன்ற மாதிரி இவங்க ஆயிஷாவுமே யோசிக்கிறாங்க. அதே மாதிரி அமீருக்கும் ஆயிஷாக்கும் ஒரு நட்பு ஏற்படுது. இந்த மைனர் ஆபரேஷன் நடந்த அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இவர் தான் உதவி பண்ணாருன்றது ஆயிஷாவோட அம்மாக்கு தெரியுதுல, அந்த அம்மா நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வர போக இவர் இருக்காருல, ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு நட்பு எல்லாம் மலர ஆரம்பிக்குது. அதே மாதிரி அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அம்மாவை அப்பப்ப வெளியெல்லாம் கூட்டு போனோம். அம்மாவை பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுல இந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கணும்ன்ற மாதிரி ஆசை எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் அம்மா சாப்பிடுறதுக்குள்ள நிறைவேற்றணும்ன்ற மாதிரி ஆயிஷா நினைக்கிறாங்க. இந்த அமீர் சப்போர்ட்டிவா இருக்காரு, நானும் வரேன்ற மாதிரி அவங்க எங்கெல்லாம் வெளியே போறாங்களோ அங்கெல்லாம் இவரும் கூட போறாரு. ஆயிஷா கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறாரு. ஆயிஷாவை இவருக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவர் எப்பவுமே போல இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு, ஆயிஷாவும் இவங்களோட வேலையை பார்க்கறதுக்காக போயிடுறாங்க. அப்பதான் அம்மாக்கு உடம்பு ரொம்ப முடியாம போகுதுன்ற மாதிரி ஆயிஷாக்கு தகவல் கிடைக்குது. பக்கத்து வீட்டு அக்கா தான் கால் பண்ணி ஆயிஷா கிட்ட விஷயத்த சொல்றாங்க. ஆயிஷாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆயிஷா என்ன பண்றாங்கன்னா அமீருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. ஒன்னும் பயப்படாதீங்க, நான் வரேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க. வேக வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அம்மாவை காப்பாத்திரலான்ற மாதிரி நம்பிக்கையோட தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போதே அம்மா தவறிடுறாங்க. ஏற்கனவே டாக்டர் சொன்னார்ல, அந்த மாதிரி அம்மா இறந்து போயிடுறாங்க. அம்மா இறந்து போனதா ஆயிஷாவால ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. அந்த இறுதி சடங்குல இருந்து எல்லா விஷயத்தையும் அமீர் தான் முன்னாடி இருந்து பண்றாரு. ஏன்னா வந்து ஆயிஷாக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. சோ இவரு வந்து முன்ன நின்னு பண்ணுன்ற மாதிரி அமீர் தான் எல்லா விஷயத்தையும் முன்ன நின்னு பண்றாரு. இப்ப ஆயிஷா தனியா அந்த வீட்டுல இருக்காங்கல்ல, ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. இவருமே ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அவங்க ரொம்ப மெலிஞ்சு போறாங்க, ரொம்ப சோகமாவே இருக்காங்க. பூக்கடையில வந்து அப்படியே ரொம்ப சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவருமே என்ன சொல்றாருன்னா, நான் கூட்டு குடும்பமா தாங்க இருக்கேன், எங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான், நீங்க கொஞ்ச நாள் அங்க வந்து தங்குங்க. அதாவது எனக்கு வந்து நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பேசி பழகும் போது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் ஆகும் போது நான் எப்படி வீட்டுக்கு வருது, வீட்டுல இருக்கவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்கன்ற மாதிரி ஆயிஷா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமீர் சொல்றாரு. அமீரை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி கிட்ட சொல்றாரு, என்னோட ஃப்ரெண்டு மாதிரி அவங்க ரொம்ப இப்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, யாருமே இப்ப அவங்களுக்கு இல்ல, நம்ம வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தா பெட்டரா இருக்கும்னும் போது அப்பாவும் ஏத்துக்கிறாரு, அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. சரி ஃப்ரெண்டுன்னு சொல்றானே இருக்கட்டும்ன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ஆனா ஃப்ரெண்டை தாண்டி ஆயிஷாவை இவருக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப இவரோட வீட்டுக்கே ஆயிஷா வந்துடுறாங்கல்ல, இவங்க வீடு கொஞ்சம் பெரிய வீடா இருக்கும். அதுல ஒரு ரூமை வந்து ஆயிஷாக்கு ஒதுக்கி தந்துடுறாங்க. ஆயிஷா அங்க இருக்கும் போது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாங்க. அதாவது அம்மா இறந்து போன அந்த கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வராங்க. அங்க வீட்டுல சின்ன பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க கூட எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. இவருமே வந்து வீட்லயே இருக்கிறதுனால அடிக்கடி பேசுறாரு, பழகுறாரு. இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறத குடும்பத்துல இருக்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. இவங்க என்ன கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க, அப்ப இவங்களுக்குள்ள ஏதாவது காதல் கீதல் போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் எண்ணம் வர ஆரம்பிக்குது. குடும்பத்துல இருக்க எல்லாருமே வந்து ஒருவேளை லவ் கிவ்னு வந்து நிப்பானோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பயமும் இருக்கதான் செய்யுது. இவருக்கு வந்து லவ் உருவாயிருது. இவர் என்ன சொல்றாருன்னா ஆயிஷா கிட்ட, நம்ம ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா, நம்ம ரெண்டு பேர் நிக்கா பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து நீ கடைசி வரைக்கும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்கும்போது ஆயிஷா எனக்கு ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப இவருமே ஃபேமிலி கிட்ட சொல்லணும்ல, இப்ப ஃபேமிலி கிட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. இதுல வந்து அம்மா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கிறாங்க, சரி பையன் ஆசைப்படுறான் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ட்டு. ஆனா அப்பாவுக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. ஏன்னா ஒரு சாதாரண ஏழை பொண்ணுக்கு நம்ம பையனை எதுக்காக தரணும், நம்ம பையனுக்கு பெரிய பெரிய வரன்லாம் கூட வரும், அப்படி பார்த்து நம்ம முடிக்கணும், அப்படி ஒரு பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு மருமகளா வரணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எங்க நல்ல பொண்ணா இருக்கா, பையனுக்கு பிடிச்சிருக்கு, அப்புறம் என்னன்னும் போது இல்ல இல்ல என்னால ஏத்துக்க முடியாது, நான் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன்ற பத்தி சொல்றாரு. பையனுக்கு தெரியாம அந்த ஆயிஷாவை வீட்டை விட்டு அனுப்பணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பையன் எப்பவுமே போல வேலைக்கு கிளம்பிட்டார்ல, பையன் கிட்ட எந்த முடிவும் அப்பா சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா பையன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஆயிஷா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. பிளான் பண்ணி தான் என்னோட பையனை நீ மயக்கிறதுக்கு ட்ரை பண்றல, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல, அவன் வரதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது நம்மளால வந்து இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்ற மாதிரி ஆயிஷா யோசிக்கிறாங்க. சரி நான் கிளம்பிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவரு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அமீர் வீட்டுக்கு வராரு. அப்பதான் ஆயிஷா இல்லைன்றது தெரிய வருது. ஆயிஷா எதனால போனான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கும் போது எல்லாருமே அமைதியாவே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பா வந்து, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, அதனாலதான் அவளை போக சொல்லிட்டேன், அவ கிளம்பி போயிட்டா, நீ அவளை மறந்துரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது என்னால ஆயிஷாவை மறக்கவே முடியாது, ஆயிஷா எங்க போனான்றதை நான் கண்டுபிடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்ற மாதிரி இவருமே தேடுறாரு. ஆயிஷா எப்படியும் அவங்க வீட்டுக்கு தான் போயிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா பூ விக்கிற இடத்துல தான் இருப்பாங்கன்ற மாதிரி தேடுறாரு.
ஆனா ஆயிஷா ரெண்டு இடத்துலயும் இல்ல, வேற எங்கேயாவது போயிடலாம், இதுக்கப்புறம் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தரக்கூடாதுன்னு வேற எங்கேயோ போயிருக்காங்க போல. இவரால ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் கோவப்பட்டுட்டு இருக்காரு. அப்பவுமே வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமோ, பையன் வந்து அந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கான், நம்ம பாட்டுக்கு அனுப்பி விட்டுட்டுமே, எப்படியும் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு தான் நினைச்சோம், ஆனா கண்டுபிடிக்க முடியலையேன்ற மாதிரி அப்பாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டாவே இருக்கு. இவர் வந்து மந்திரிச்சு விட்ட ஆடு மாதிரி சுத்திட்டு இருக்காரு. ஐயோ அவ இல்லையே இல்லையேன்ற மாதிரி தினமும் காலையில வந்து கிளம்பி வந்து அவங்க எங்க எங்கன்னு ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. போக போக கிவ் அப் பண்ணிடுறாரு. ஏன்னா வந்து 2-3 நாட்கள் இவர் தேடி அலையிறாரு பயங்கரமா, எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல, அப்படியே கிவ் அப் பண்ணிடுறாரு. அப்படியே வந்து மாதங்கள் ஓட ஆரம்பிக்குது, மாத கணக்குல ஓட ஆரம்பிச்சிருது. இப்ப அப்பா என்ன பண்றாருன்னா வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக பேசுறாரு. நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆயிஷாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், ஆயிஷாவை தவிர வேற ஒரு பொண்ணை என்னால யோசிக்கவே முடியாது, தயவு செஞ்சு வேற இதை பத்தி என்கிட்ட பேச வரவே வராதீங்கன்ற மாதிரி அப்பா கிட்ட கோவப்பட்டுறாரு. என்ன பையன் இப்படி சொல்றான், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி அப்பாக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்குல்ல, அப்பதான் எதர்ச்சியா வேற ஒரு இடத்த வச்சு அவங்கள கவனிச்சிடுறாரு. ஆயிஷா வேற ஒரு இடத்துல இப்ப பூவெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. இவர் கவனிச்சோன்னு சட்டுன்னு பக்கத்துல போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ண ஆயிஷா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமான்னு எமோஷனலா பேசிட்டு இருக்கும் போது, இல்ல இல்ல என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல இல்ல நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால வாழவே முடியாது, நீ என்னோட லைஃப்ல கண்டிப்பா இருக்கணும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிட்டே வீட்டுக்கு போலான்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இல்ல வேணாம், வீட்டுல இருக்கவங்க வருத்தப்படுவாங்கன்னும் போது இல்ல இல்ல நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே நிக்காலாம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு வராங்க. வீட்டுல இருக்க எல்லாருக்குமே ஷாக்கு. ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே இப்ப மைண்ட் ரீதியா தயாராயிட்டாங்க. பரவாயில்ல அந்த பொண்ணே கூட வீட்டோட மருமகளா வரட்டும் தயாராயிட்டாங்க. அப்பா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்க ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அப்பவுமே ஒரு ஸ்டேஜ்ல எனக்குமே ஓகே தான், நான் நீங்க அப்படி பேசினதுக்காக என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும் போது பரவாயில்ல இருக்கட்டும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக மொத்தத்துல பையன் விஷயத்துல நம்ம தப்பு பண்ணிட்டுமே அப்பா ஒரு கில்ட்ல இருந்தார்ல, அந்த கில்ட் இப்ப சரியா போயிருது. அதே மாதிரி ஆயிஷா நமக்கு பிடிச்ச பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணிட்டோன்ற மாதிரி அமீருமே ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. இப்ப ஹாப்பியா எல்லாருமே சேர்ந்து ஒரு லைஃபை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகள் நம்ம சேனல்ல இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு நிச்சயமா ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த காணொலி கொண்டு போய் சேர்க்கப்படும். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.